நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். அதாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் எங்கே விற்குது? அதெல்லாம் எவ்வளோ கிலோன்னு கேட்பானுங்க ஏடிஎம்கே காரணங்க. எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா கூட இருக்கிற ஜாடு மாடு பாடுகா பசங்க எப்படி இருப்பானுங்க? அவனுங்களும் அப்படி தான் இருப்பானுங்க. தலை சரியாக இருந்தால் தானே வால் சரியாக இருக்கிறதுக்கு. தலையே சரினா வால் எப்படி சரியாக இருக்கும்? பிச்சை எடுக்கிறானுங்க விஜய்கிட்ட போயிட்டு. 1000 கருத்து வேறுபாடு உண்டு ஜெயலலிதாவுக்கும் எங்களுக்கும். உண்மையில் எனக்கு ஜெயலலிதா பிடிக்கவே பிடிக்காது. அந்த அம்மா இறந்த பிறகு தான் அந்த பொம்பளை உயிரோடு இருந்துக்கலாமேன்னு தோணுச்சு எங்களுக்கு. இறந்த போது வருத்தமாக தான் இருந்துச்சு. உண்மையிலே 1000 தான் ஜெயலலிதா உயிரோடு இருந்திருக்கணும். எங்கள் தலைவர் தளபதி அதை சொல்கிறார். கொண்டு போட்டானுங்க. எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாலும் அமெரிக்காவில் கொண்டு போய் காப்பாற்றிட்டு இருப்போம். சசிகலா கொண்டு போட்டான். திட்டமிட்டு சசிகலா கொண்டு போட்டான் அம்மையார் செல்வி ஜெயலலிதாவை. அது எவ்வளோ ஒரு தலகணத்தோடு, ஒரு சர்வாதிகாரத்தோடு, ஒரு 1000 ஹிட்லர், 1000 முசோலி, 1000 இடியமின் மாதிரி ஆட்சி பண்ணிச்சு அந்த பொம்பளை. எவன் பார்த்தாலும் பயந்தான். மோடியை வீட்டுக்கு வர வச்சிச்சு சாப்பிட வைக்கிறதுக்கு. பிஜேபி ஆட்சி வாஜ்பாயை கவுத்து விட்டுச்சு தளபதி. அப்புறமா தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களும் வாஜ்பாயை இந்த நாட்டில் பிரதமராக்குனாங்க. வாஜ்பாய்க்காக பிஜேபியோட கூட்டணி போனோம். வாஜ்பாய் பிரதமராக்கணும். அப்படிப்பட்ட அதிமுக இன்னைக்கு எப்படியோ எடப்பாடி பழனிசாமிகிட்ட போயிடுச்சு. ஏன்டா இப்படியோ தரங்கட்டு போயுங்க. அந்த விஜயை போய் பிச்சை எடுக்கிறானுங்க பாருங்க. அவன் ஒரு சல்லிப்பையன், பொம்பளை பூரிகை, குடிகாரன். இது வரைக்கும் அவன் என்ன ஆனான்னு தெரியல. 41 பேரை கொண்டு போட்டான். 41 பேரை கொண்டு போட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டான். துக்ள குருமூர்த்தி சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டான். இது வரைக்கும் எங்கே இருக்கிறான்னு தெரில. இவனுங்க போய் முட்டிக்கால் போட்டுன்னு சாஷ்டாங்கமாக முட்டிக்கால் போட்டுன்னு உள்ற எடப்பாடி விஜய் நிற்க வச்சுட்டு, ஸ்ட்ரைட்டாக விஜய் நிற்க வச்சுட்டு விஜய்கிட்ட முட்டிக்கால் போட்டு உட்காந்துக்கணும். எடப்பாடி பழனிசாமி முட்டிக்கால் போட்டுன்னு உட்காந்துக்கின்னு பக்கத்தில் இந்த ஆர்பி உதயகுமார்னு ஒரு எச்சப்பொறிக்கு புறம்போக்கு பையன் வந்தேன். பூரா அதிமுக முன்னாள் மந்திரியில் உட்காந்துன்னு நடிகர் விஜய்கிட்ட முட்டிக்கால் போட்டுன்னு உட்காந்துன்னு விஜய் நிற்க வச்சுட்டு சப்பரானுங்கோ நடிகர் விஜய் குல்பியேச சப்பரானுங்கோ சப்பி சளியத்துக்கு ஜூஸை குஷ்டானுங்க. அவனால் முடியல விடுங்கன்னா விட மாட்டேறானுங்க. இல்லை என் கூட கூட்டணிக்குவா, என் கூட கூட்டணிக்குவா. அது இவன் சொல்கிறான். யார் இவன்? உதயகுமார், ஆர்பி உதயகுமார் இல்லை, அந்த புறம்போக்கு பையன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, அதிமுகவோடு விஜய் கூட்டணிக்கு வந்தால்தான் விஜய்க்கு அரசியலில் வாழ்க்கை. என்ன வரணும்? அப்படியே பிரதமர் ஆகிடுவாரோ இல்லை சிஎம் ஆகிடுவாரோ. அவனுக்கு எப்பவுமே அரசியலில் வாழ்க்கைடா. டேய் உதயகுமார வார்த்தா எடப்பாடிக்கே வாழ்க்கைன்னா அப்புறம் எங்கடா மாயிரம் விஜய்க்கு வாழ்க்கை இருக்குது? ஏதோ சினிமா முகம் ஓடி நிற்குது. அவங்க படி பிச்சை எடுக்கிறான் உதயகுமார். பத்திரிகையாளர் மத்தியில் பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, எங்களோட கூட்டணி வர வேண்டும் விஜய். இல்லை என்றால் அப்பி தப்பி திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா விஜயை காலி பண்ணிடுவாங்கோ. திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா ஆண்டவனாலையும் தமிழ்நாட்டில் காப்பாற்ற முடியாது. அடி உன்னை 18 அடி அடிக்காம ஆற்காடி தெருப்பால ஆண்டவனே காப்பாற்றுது திமுகடா. இவன் சொல்கிறான் உதயகுமார். திமுக ஆட்சிக்கு வந்துட்டா ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதான் தமிழ்நாட்டை. டே புறம்போக்க, ஆண்டவனே உங்கள்கிட்ட இருந்து காப்பாற்றுறது திமுக. ஆமாம், பூரா கோயில் சுத்த கொள்ளடிச்சாங்க. நான் உதயகுமாரை சொல்கிறேன். ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது தமிழ்நாட்டை திமுக ஆட்சிக்கு வந்தான்னு சொல்கிறேன். உங்கள் ஒக்கால ஓலி, உங்கள் அம்மாவில் ஜாடு மாடு பாடுகா லக்காடி பையவன் உதயகுமாரை சொல்கிறேன். ஜட்டி இல்லா சுத்தலாம் தலைமை செயலகத்தில். செருப்போடாமல் சுத்தலாம். எந்த நாட்டிலையும் அம்மா கும்பிடுவாங்கன்னு அந்த பொம்பளை கூப்பிட்டு செருப்பால் லட்சம் பேருக்கு ஜட்டியும் செருப்பும் போட்டான். அவனுக்கு சொல்கிறேன், டே ஆண்டவனே காப்பாற்று திமுகடா. அதிமுக 10 வருஷம் ஆட்சியில் கோயில் சுத்த கொள்ளையடிச்சிங்க, கோயில் நகையை கொள்ளையடிச்சிங்க, கோயில் நிலத்தை கொள்ளையடிச்சிங்க, வாடகை துட்டு கொடுக்கல, குத்தகை துட்டு கொடுக்கல, சாமிக்கு கோயில்லாம் பூத் பங்களா மாறிச்சு, ஒரு விளக்கத்தில் ஒரு குடமுழக்கு நடத்தலை, ஒரு சாமிக்கு ஒரு பூஜை பண்ணல, கோயிலில் இருக்கிற ஐயர்களுக்கு ஒன்று சரியாக சம்பளம் கொடுக்கல. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு, திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு தலைவர் தளபதி ஆட்சியில்தான் இந்து சமய அறநிலைத்துறை சிறப்பாக செயல்பட்டு அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதியை அண்ணன் சேகர்பாபுடைய அமைச்சராக்கி கோயில் சொத்துக்களை மீட்டு, கோயில் நகைகளை மீட்டு, கோயிலுக்கெல்லாம் கும்பாபிஷேகம், குடமுழக்கு, தேரை சீரமைச்சு, உலகமே பாராட்டு அளவில் முருகன் மாநாடு நடத்தி, இன்னைக்கு கோயில் அறநிலைத்துறை சார்பாக கல்லூரின்னு கோயில் இன்னைக்கு சாப்பாடு போடுறதுலேருந்து இன்னைக்கு ஆண்டவன் சந்தோஷமாகறாங்க. ஆண்டவனே காப்பாற்று திமுக. உங்கள் திருட்டு பசங்க பிஜேபி ஏடிஎம் கிட்டேருந்து. இவன் சொல்கிறான் இந்த புறம்போக்கு பையன் உதயகுமார் என்னன்னு கேட்டால் திமுக ஆட்சி கொண்டு ஆண்டோடாலே காப்பா அடிச்சிருப்பாள நாயை. போய் விஜய் அப்படியே ஐயோ எப்பா அப்படியே விஜய் சப்பரானுங்க. எங்களோட கூட்டணி வந்துரு, திமுகவை அழிச்சிடும்,
எங்களோட கூட்டணிக்கு வரணும், எங்களோட நீ கூட்டணிக்கு வந்தால் தான் உனக்கு வாழ்க்கை. உன்னை கெஞ்சி கேட்குறோம், பிச்சை எடுக்கிறோம். எவ்வளோ வேணாலும் ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு எந்த இடத்துல வேணாலும் நாங்கள் நக்கிறோம் சப்புறோம், எப்படி வேணாலும் நாங்கள் குல்பி வச்சு சப்புறோம், என்ன வேணாலும் பண்ணுறோம். தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டரில் 1 லிட்டர் வாங்கிட்டு வந்து நல்லா உருவுறோம், உனக்கு என்ன வேணாலும் பண்ணுறோம். எங்களோட கூட்டணி வந்துடுறான் ராஜான்னு பிச்சை எடுக்கிறான் எடப்பாடி பழனிசாமி, உதயகுமார், அந்த வோடாஃபோன் அச்சுட்டாக்க ராஜேந்திர பாலாஜி, அந்த செல்லூர் ராஜு, அந்த மைண்டோட உதயகுமார், யார் அது கேபி முன்சாமியா, கேபி முன்சாமி இன்னும் இருக்கிற அத்தனை பாடுக்கு சொல்லிட்டு ஏடா விஜய்கிட்ட போய் உளுந்து கடல வெக்கமானு சொல்லி சொன்னல எங்களுக்கு வெக்கமாகுது. திராவிடம்னு பேர் வச்சுருக்கீங்க, எங்கள் அண்ணா பேர் வச்சுட்டு இருக்கீங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி அவன் எங்க இருக்கிறானே தெரியல. அவங்க அவன் நடிகளோட படுத்து கிடக்கிறான். அவன் வந்து தான் அதிமுக வாழ்க்கையை, அவன் வந்து தான் எடப்பாடி முதலமைச்சரா. விஜய் இல்லடா. மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய மறைந்த தெய்வத்திரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே உயிரோடு வந்தாலும், அம்மையார் செல்வி ஜெயலலிதாவை உயிரோடு எஞ்சி வந்து எடப்பாடிக்கு பிரச்சாரம் பண்ணாலும் அதிமுக ஆட்சிக்கு வராது, எடப்பாடி ஜெயிக்க முடியாது. இதில் விஜயம் வெக்கத்தை விட்டு அவன் என்ன சொல்கிறான், அந்த ஆர்பி உதயகுமார் ஆந்திராவில் பார்த்தியா ஒரு துணை முதலமைச்சராக பவன் கல்யாண் வந்திருக்கார், ஒரு நடிகர். எதுக்காக வந்தார்? பிஜேபியோட கூட்டணி, சந்திரபாபு நாயுடுவோட கூட்டணி சேர்ந்தனால அங்கே பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் வந்தார். அந்த மாதிரி ஒன்று நாங்கள் துணை முதலமைச்சர் ஆக்குறோம், எங்களோட கூட்டணிக்கு வந்துடுன்னு உன் காலில் விழுறோம், உன் காலை கழுவுறோம், உன் மூத்திரத்தை குடிக்கிறோம், உன் மலத்தை வேணாலும் சாப்பிட்றோம். விஜய் எங்களோட கூட்டணிக்கு வந்துடும்னு எடப்பாடி பழனிசாமியிலேருந்து உதயகுமார் மாதிரி ஜாடுமாடு பாடுகால் அக்காடி பசங்க போய் பிச்சை எடுக்கிறீங்களே, டேய் இதோட எல்லாம் தூக்கலை தொங்குங்கடா, போய் தூக்குங்கள. டே நீ விஜய், அதிமுக, பிஜேபி, இன்னும் எத்தனை கட்சிகளோ அத்தனை பேர் ஒன்றா சேருங்கடா. பார்த்தா 200 தொகுதி திமுக ஜெயிக்குதுடா, 200 தொகுதி திமுக ஜெயிக்குது. விஜய் வந்து பிடிங்கிடுவானா, அவன்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறீங்களா, வயிற்றுக்கு சோறு சாப்பிட்றீங்களா, வேற என்ன சாப்பிட்றீங்க?